ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டைன் தான். இது இந்த ரொட்டைன் நான் காலையில் ஆரம்பித்த ரொட்டைன். அதை நைட்டுக்கே உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரி கொஞ்சம் துணி துவைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்புறம் துணி துவைச்சேன். அப்புறம் லைட்டாக வீடு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். சுத்தம் பண்ணுறேன் ஒரு 12 மணிலேருந்து மணி இப்போ என்ன ஆச்சுன்னா 10 மணி ஆக போகுது. நைட்டு வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாயிருச்சு. அதோட சொன்னேன், இன்றைக்கி எதுவும் சமைக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ ஏதாவது கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். கடையிலையும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, வீடு இப்போ என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் அதெல்லாம் துவைச்சி போட்டு அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் அப்படியே சுத்தம் பண்ணினேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக சுத்தம் பண்ணியிருக்கேன். இவங்க துணி, அடுத்து பிள்ளைங்க துணி, ஏன் துணி, அப்புறம் மற்ற புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு தனித்தனியாக ப்ராப்பராக இந்த சைடு உட்காந்தேன். பீரோல்கிட்ட உட்காந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. இது யாருக்கு? இது எனக்கு. உங்களுக்குங்க? சரிங்க. அதாவது நான் எதுக்கு இந்த வீடியோவை ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று போட்ட போடு. இப்போதான் அதே சொல்றியா? நேற்று போட்ட போடு. அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு ஒரே குமுறல்களாக இருக்கவும், இன்னைக்கு என் வீட்டுக்காரரு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துருக்கிறாரு. வந்தார், உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க, சமைக்க முடியல, ஏதாவது கடையில் வாங்கித்தாங்கன்னு கேட்டேன். சஞ்சனா ஒன்று கேட்டா, சரி நான் ஒன்று கேட்டேன். அது கடைசியாக பார்த்தா நான் கேட்டது வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்படிலாம் இருக்கணும். இப்படி ஒரு கணவன் இருந்துச்சுன்னா எந்த குடும்பத்தில் சண்டை வரப்போகுது? உண்மைதானே? ஏன் சஞ்சனா அப்படி தானே? இன்னைக்கு அம்மா எவ்வளோ வேலை பார்த்தேன். இந்த மேலே பாருங்க, அந்த மேலே ஃபுல்லாக திங்ஸு அதெல்லாம் எடுக்க, தட்டிட்டு டஸ்ட்டு தட்டி வைக்க, ஒரு ஹெல்ப்புக்கு சொல்கிறேன், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தூக்கி கொடுத்தேன், சேரை பிடிச்சிக்கிட்டேன், அப்பா சும்மா உட்காந்து கமெண்ட் அடிக்கிறது, ஃபோன் பார்க்கறது, அப்படிதான். என்ன சிரிக்கிறிய? சரி, நான் கேட்டோன்னு எதுக்கு மறுபேச்சு பேசாம சாப்பாடு இருந்தீங்க? இவ்வளவு வேலை பார்த்துருக்கு. சரி கொடுக்கல, இன்னைக்கு வாங்கி கொடுத்து முடிச்சு விட்டுருவான்னு. இல்ல அப்படின்னா இல்ல, இவ்வளவு வேலை பார்த்துருக்கு. சரி, ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்கு. சமைக்க முடியல, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு. ஏன்னா தீபாவளிக்கு ஊருக்கு போறோம். இப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்போது வீட்டை கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு போகணும். அந்த ஹோட்டல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேலைலாம் வீட்டில் நடந்திருக்கு. ஒரு காரணம் இருக்குது வாங்கி கொடுக்குறதுக்கு. அதை விட்டுட்டு வீட்டில் 12 மணி வரைக்கும் நாங்கள் படுத்து தூங்குவோம். அப்புறமா நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். தூங்கி எந்திரிக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற காரணத்துக்காக வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. ஒரு காரணம் இருக்குது. ஓகே, வேலை பார்த்துருக்காங்க, சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இனிமேல் என்னத்தை சமைச்சு டைம் ஆயிடுச்சு. ஒரு வேலையை ஆரம்பித்தோம், அதை முடிக்க டைம் ஆயிடுச்சு. இனிமேல் சமைச்ச செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுத்தாச்சு. சரி, அப்புறம் கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப அப்படியே டஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது இப்போதான் குப்பை அள்ளிக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் இவர் வந்துட்டாரு. அதோட அப்படியே இருக்குது ஹாலு. அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா, கிச்சனு அப்படியே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தலை வலிக்குதுன்னு டீ வச்சு கொடுத்தேன் சாயங்காலம் போல், அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் கிச்சன் ஒர்க்கும் முடிக்கல. அப்புறம் பார்த்தேன், இனிமே எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு 30 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கி சமைச்சு ரெடி பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு கடையிலே அதை வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தலைவலி. அதாவது பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ டைம் பாருங்க, மணி சொல்லு. நம்ம வாயில சொல்றதுக்கும் அப்படியே வாட்சில் காரிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போச்சு. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நம்ம காலைல சமைச்சு சாப்பாடு இருந்துச்சு, புளிக்குழம்பு வச்சிருந்தேன் இன்னைக்கு, அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். இவரும் கொஞ்சம் சட்டி சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை இவரும் சாப்பிட்டுட்டாரு. அப்புறம் இனியன் கொஞ்சோண்டு பாஸ்தா இருந்துச்சு, அதை செஞ்சு கேட்டான், அதையும் செஞ்சு கொடுத்தேன். பிள்ளைங்க ஆனால் 10 மணி ஆச்சு, இன்ன வரைக்கும் சாப்பாடு கொடுக்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களுக்குனா சாப்பாடு கொடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நோ காம்போல பொரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. காம்போல ட்ரெஸ் தான் பார்த்துருப்பிய, தெரிய மாட்டியே எப்படி? காம்போல பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இது எப்படின்னா 3 பரோட்டா வாங்கினா +1 பரோட்டா ஃப்ரீயா கொடுப்பாங்க. காம்போ இல்லை, ஒன்றும் இல்லை,
அது ஒரு பரோட்டா 25 ரூபா. அந்த 4வது ஃப்ரீயா கொடுக்குற பரோட்டாவோட காஸ்டும் இந்த 3 பரோட்டாவில் சேர்ந்து தான் இருக்கு. அது வேறயா? சும்மா காம்போனா சும்மா உங்களுக்கு சரி இலவசம் என்ன கிடைக்கும் போகுது? எதுவும் கிடைக்கும். 3 பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பரோட்டா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 4 பரோட்டா ஆயிரும், ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ட மாதிரி ஆயிருமே. ஒரு ஆசைக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகே, இதுதான் இனிமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாத்துவங்க எப்படியும் 11 12 ஆயிரும். பிள்ளைங்கலாம் பார்த்துக்குங்க, இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்குனா தூங்கிடுவாங்க. அப்புறம் எல்லாத்துலயும் இது பாக்குறீங்க, இப்ப நைட் நேரத்துல வீட்டை கூட்டி தொடச்சி அல்றிய, இது எதுவும் ஆகாதா? இல்ல ஆகாதுன்னு இல்ல, நீங்க கை வைக்குங்க, கேமரா பிடிக்கிறீங்களா? நேரங்காலம்னு இருக்குதான், நைட் நேரத்துல பண்ணக்கூடாதான். நான் வந்து இந்த வேலை வந்து ஒரு மதியம் ஒரு 12:30க்கு சரி தூங்கணும்னா அந்த பிள்ளைங்க வந்தோடனே தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. சரி தூங்க வேணாம், தூங்குற நேரத்துல ஏதாவது வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு முடிவெடுத்து ஆரம்பிச்சேன். சரி இந்த பெட்ஷீட் இருந்துச்சு, பெட்டு கவர் தான் துவைச்சு போட்டுட்டு, துணி இருந்துச்சு துவைச்சு போட்டுட்டு கொஞ்சம் சுத்தமாலான்னு ஆரம்பிச்சேன். ஒரு வேலையை ஆரம்பிச்ச டைம் பார்த்தீங்கன்னா 12:30. இப்போ முடிக்கவும் இல்லை. இப்போ முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. அப்படியே தொட்டு 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 ரொம்ப ரொம்ப சோம்பேறியா போட்டு 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 ஒவ்வொரு வேலையும். சரி மணி 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க, அதுகளை கொஞ்சம் ரெடி பண்ணினேன். இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க கூட வைக்கல, பிள்ளைங்களாவே ஹோம்ஒர்க் பண்ணிடுச்சுங்க. இனியன் முடிச்சியா ஹோம்ஒர்க்கு? அவ்வளவுதான், தீபாவளி முடிவு வரைக்கும் ஒரே குசிதான். எங்க படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டு தான் வருவாங்க. இனியன் ஹோம்ஒர்க் முடிச்சியா? ஒய் தமிழ் எழுதணும். இப்ப இங்கிலீஷ், மத்த சப்ஜெக்ட், அதர் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல இனியன் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அம்மா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒய் ஹோம்ஒர்க் எழுதல? வை கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். ஒய் இன்கம்ப்ளீட்? ஒய் ஏன்டி தப்பு தப்பா பேசுற? அவன் ஸ்கூல்ல மறந்துடுவாண்டி. நான் எதுக்குன்னா நான் அப்படி இங்கிலீஷ் பேசல, இனியன் வந்து ஒரே ஃபன்னா சிரிப்பான். ஏதாவது சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பேஸ் இங்கிலீஷ் தெரியும். இப்போ ஏதாவது சில விஷயங்கள் நம்ம அதாவது ஒய் நாட், ஒய் ஆர் யூ கிரையிங், ஏதாவது சும்மா ஏதாவது ஃபன்னா கேட்கலாம் அவன் சிரிப்பான். அதனால தான் அப்படி கேட்டேன். நானாவது அதாவது அரை ஒரே பேசுறேன். இவரு என்ன சொல்றது, டிகிரி ஹோல்டர், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்காத நேம் தான். பட் அதை வந்து வீட்டுல யூஸ் பண்றதே இல்லை. பாத்துக்கீங்க, நாங்களும் தான் பேசுவோம். நீங்க பேசினா நான் பேசுவேன். தொற்றணி தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றணி தூரும் அறிவு அறிவே. சரி நீங்க வாங்க, இன்னைக்கு ஃபுல்லா ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க்னா ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசணும். அப்படிதான் ஆரம்பிப்போம். நாங்க வந்து எங்க ஃபேமிலில அதுதான் ஆரம்பிப்போம். மம்மி வாட் மம்மி, வை மம்மி, ஏதாவது சொல்லுங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படி ஃபுல்லாவே வந்து நீ ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று எடுப்பாங்க, விளையாடுவாங்க. அது கொஞ்ச நேரத்துல பிரேக் ஆயிரும். அப்புறம் இன்னொரு டாபிக் எடுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து அம்மா, இப்போ நான் வந்து அம்மா கேரக்டராகவே நீ ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிள்ளை வந்து இனியனாவோ சஞ்சனாவோ அப்படி இருக்கணும். இப்படி அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்புவா மாறிடுவா, அவன் வந்து சஞ்சனா மாறிடுவான். இல்லைன்னா இவன் சில நேரத்துல வந்து சார் தான் அம்மாவா நடிப்பாங்க. அம்மா கேரக்டர் என்னைய ஒரு தடவை சேர்த்து விட்டாங்க. சரி ஏதோ ஃபன் பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு நானும் போனா நம்ம மானம் போறாம இருந்துச்சு. ஐயோ இதுல போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசாம பிரேக் ஆயிட்டேன். அந்த கேம் பார்க்கணும், வேற லெவல் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் கேம் அப்படியே நம்மள மாதிரியே திட்டுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆகா நம்ம இமேஜ் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. ஜாலியா தான் இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சுனே தெரில. சரி நான் எதுக்கு முக்கியமா இந்த விஷயத்த இன்னொரு டைம் எடுத்தேன்னு பார்த்துக்கிறீங்கன்னா, உண்மையிலே நம்ம வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற போது இவரை இந்த மாதிரி மறுபேச்சே பேசாம வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு சாப்பிட்டாச்சு, இந்த சாப்பாடு வந்து ஒரு முக்கியமே கிடையாது. சரி ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கான காரணம் கரெக்டா இருந்தா செய்யறதுல தப்பு இல்லை. நம்ம சாப்பாடு தான் சாப்பிட தான் வந்து சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம், யூஸ் பண்றோம். ஆனா அதை வெட்டியா படுத்துட்டு செய்யக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். ஆமா, சஞ்சனா வேற நைட் நேரத்துல கிரில் வேற கேட்டா. சரி நைட் நேரத்துல நான் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏன்னா பிள்ளைங்க கேட்டா வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன். சோ அதை வாங்கி கொடுத்துறேன். வீட்ல வந்து தந்தூரி செய்வேன் பாத்துக்கோங்க. கிழிச்சு புரிவியே நீங்க தந்தூரி செய்யறதுக்குன்னே ஒண்ணு வாங்கணும், இந்த அப்படி அடுப்புல வைக்கிறது. கத்திரிக்காய் சுட்டுக்கிட்டு இருக்கு அதுல. சஞ்சனா ஒரு டைம் தந்தூரி செஞ்சமா செய்யலையா, சாப்பிட்டோமா சாப்பிடலையா, எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா கெச்சப் டொமேட்டோ சாஸ்லாம் இருந்துச்சு. ஆமா வீட்ல மயோனஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒன் டே வந்து நான் வந்து என் ஸ்டைல்ல எப்படி தந்தூரி செய்யறேன் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படிதான் பைனாப்பிள் கேசரி செய்யறேன்னு சொல்லி
சொல்லி சொன்னாங்க, செய்யவே இல்லை. செஞ்சு சாப்பிட்டோம், வீடியோ மட்டும் தான் எடுக்கல. சரி ஓகே, வேற ஏதாவது சரி, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால் ஃபுல்லா வந்து கிளீனிங். ஏன் இந்த வேலை கிளீனிங் ஒர்க்குள்ள இறங்குன்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா தான் காரணம். சஞ்சனா வந்து சொல்லிட்டா. எப்படி சொன்னான்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க வீட்டுல அந்த தெரியுது பாருங்க ஒட்டடை, அப்புறம் அந்த சீட் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கிட்ட ஒட்டடை தெரியும். இந்த சீட் பாத்தீங்கன்னா இல்ல ஃபேன் எல்லாம் அன்னைக்கு வந்து உங்க அப்பா தொடச்சிட்டாங்க. ஃபேன்ல எல்லாம் இல்ல பாரு. சுத்தி ரொம்ப டஸ்ட் ஸ்பைடர்ஸா இருக்கும், எறும்பெல்லாம் அது மேல ஒட்டி இருக்கும். அது நோட் பண்ணி தான் நான் அன்னைக்கு அம்மா சொன்னேன், அம்மா அதெல்லாம் ஒட்டடை வச்சிடுங்கம்மா. அதுக்கு அம்மா என்ன சொன்னேன் சொல்லு பார்க்கலாம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இருந்தாதான், இந்த மாதிரி வீட்ல எல்லாம் குப்பைலாம் இருந்தாதான் காசு இவ இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? வீட்டை சுத்தமா நாகரிகமா வச்சிருந்தாதான் ஒரு தெய்வீக கலாச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இவட்ட நம்ம சொன்னோம்னா இவ என்ன சொல்லுவானா, வீட்டுல வந்து தொடக்க கூடாதுங்க, வீட்டை தொடச்சிக்கிட்டே இருந்தா எல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிருமா, அதனால வீட்டை வந்து அப்படியே டஸ்டிங் மிஸ்டுமா இருந்துச்சுன்னா வந்த பணம் போகவே போகாதான் இங்கே படுத்து தூங்குமா பீரோடுக்குள்ளேயே. அப்படி இல்லை, நான் வந்து கொஞ்சம் குப்பை ஒட்டடை வந்து வீட்டில் படிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலே நான் வந்து ஓகே, யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி ஒட்டடை இருந்தால் காசு இருக்குன்னு யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நினைவுகள். அதனாலே இது அடிக்கல. எதுக்கு ஒட்டடை, அதுவும் இந்த ஹாலில் முக்கியமாக பிடிக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விளக்கு வந்து டெய்லி வச்சிருவோம். முன்னாடினா வெள்ளி செவ்வாய் 2 நாள் தான் விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியே விளக்கு வச்சிருவோமா, அதனாலயே அந்த புகை, அந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த புகையினாலே பாதியை வந்து ஒட்டடை ஆகுது. சரி, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஃபுல்லா நம்ம எடுக்கிறோம், கிளீன் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து காலையில நான் 8 மணிக்கு குழந்தைங்க போனோன்னு வேலையை ஆரம்பிச்சேன்னா அதே மாதிரி நைட் 10 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஏன்னா கிச்சன்லயே அவ்வளவு ஒர்க்கு. அது ஒரு வீடியோவா? வீடியோ இல்லம்மா, அப்படி ஸ்டெப் சொல்றேன். நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டிக்க வைக்கிறேன். நான் வந்து இப்ப வீட்டுல யார் இல்லாத நேரத்துல உங்க கூட பேசிக்கிட்டே நான் வேலையை பாக்குறேன். தனியா இண்டிவிஜுவலா ஒரு சேனல் ஓபன் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவர் தான் ஒரு ஃபோன், நல்ல ஃபோன் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. என் மூலம் கொஞ்சம் கேமரா நல்லாவே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம தனியா சேனல் ஓபன் பண்றோம். நீயும் அந்த மாதிரி காலையில குழந்தைங்கள வந்து கிளப்பையில நீ சமைக்கையில அப்படியே ஒரு சின்னதா ஒரு மினி விளாக் பண்ணேன், அவனுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நானும் அதை இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். நியூ இயர் ஆரம்பிச்சேன், நியூ இயர் பிறந்து பண்ணலாம்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாசம் எத்தனை, 9 பார்த்தாங்க, 10 மாசம்டா. 10 மாசமாச்சு, இன்ன வரைக்கும் பண்ண பாடல. அடுத்த நியூ இயர் வரட்டும், மினி விளாக்க ஆரம்பிக்கிறோம் சேனல்ல. இப்ப ஆரம்பிக்க மாட்டாங்க. எவன் ஒருவன் நாளை என்று சொல்கிறானா அவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டான், உருப்பட மாட்டான். முடிஞ்சு ட்ரெஸ் என்னைக்கு எடுக்கலாம் தீபாவளிக்கு? என்ன ட்ரெஸ்? தீபாவளி போன மாசம் எடுத்து வந்தீங்க. யாருக்கு எடுத்து வந்தீங்க? நீங்க அன்னைக்கு என்ன சொன்னாரு? அப்பா எடுத்துட்டு சொன்னாரு. ட்ரெஸ் எப்ப எடுத்துட்டே தீபாவளிக்கு? ஏய், போன தடவை வீட்டு விஷயத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. போனஸ் கொடுத்தா எடுத்துறேன்னு சொன்னீங்களா? எப்ப எடுத்துறீங்க? இல்ல, நான் எதுக்கு இந்த வார்த்தையை கேட்டேன்னா, அந்த நாளைக்கு எடுத்துறேன், நாளைக்கு செய்யறேன்னு வார்த்தை சொல்றீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்குன்னா இன்னைக்கே செஞ்சிடணும், ஓகேவா? இந்த வார்த்தையை நாளைக்கு செய்யறேன்னு சொல்லலப்பா, நான் முன்னாடி செஞ்சிட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி நாளைக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன், நாளைக்கு கேக் செஞ்சு தரேன்ல சொல்லக்கூடாது. போய் செய் போ. சைடு கேப்ல இவளும் பாத்தியா? எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். யாரு தண்டால் போட்டுக்கிட்டு கேம்பஸ் ஒரு ஸ்கூல்ல யோகா சொல்லி கொடுப்பாங்களா, மண்டை மட்டும் தாண்டா ஆடுது. எதுக்குடா இனியனுக்கு வந்து ஒரு ஃபன் மூமெண்ட் சாலாம குட்டி பிராதிடா. ஃபன் மூமெண்ட்னால இதுதான். சரி, ரொம்ப நேரமா புரோட்டா ஆடிடுங்க. ஆமா, ரொம்ப நேரமா வீடியோ போய்கிட்டு இருக்கு. சரி, நாங்க வாங்கிட்டு வந்த காம்போ புரோட்டாவை வந்து சாப்பிடுறோம். உங்களுக்கு வேணுமாங்க? ஆளுக்கு ஒண்ணா? 4 பேர் கரெக்டா தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு ஒரு புரோட்டா. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே, பை சரிங்க அம்மாரசன் ஃபேமிலி. பை. ஏங்க, உண்மையா வந்து இந்த வீடியோல என்ன இருக்கு எதுனா எனக்கு தெரியல. சும்மா நீங்க கேட்டது வீடியோ எடுக்கறோம்னு சொன்னாங்க, என்னன்னு கூட கேட்கல. சரி வந்து எடுத்தேன், என்னமோ சொன்னாங்க. சரி, நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, எங்களுக்கு பிடிச்சமானவங்க என்னைய வந்து எங்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேரா இருந்தாலும் அவங்களுக்காகவே இந்த வீடியோ டெடிகேட். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவில் இப்போ இருந்து விடை பெறுகிறோம். பாய்.